என் பேர் அலெக்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிறேன். திருநெல்வேலியில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு 4 குழந்தைங்க. 4 பேரும் 4 பக்கம் திக்காலுக்கு ஒருக்கா பிரித்து போயிட்டோம். எங்கள் அம்மாவை மகேஷுங்கிறவர் தான் வளர்த்திட்டு இருந்தார். திக்காலுக்கு ஒரு பக்கம் பிரித்து கொடுத்துட்டான். நல்லவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கான். என்னைய ஒரு வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டான். கோயம்புத்தூரில் 6 மணிக்கு மேலே வெளியே விட மாட்டேங்கிறான். எப்படியோ வீட்டுக்குள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, கருவாயன் அழகாக போய் வாழையாறில் ஒரு வீட்டில் செட்டில் ஆகிட்டான். அவனையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அம்மா நல்லா சிகப்பாக இருப்பா, ரொம்ப சிகப்பு, பல இனவழியான். எங்கள் அக்கா நல்லா சிகப்பு. அவங்கள வந்து கோயம்புத்தூரில் சேரன்மான் நகரில் வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் தங்கச்சி வந்து எங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் கருப்பு, அதனால் அதை சத்தியமங்கலத்துக்கு கொடுத்து விட்டார். எல்லாத்தையும் போய் பார்க்கணும். வாய் கடையில் போய் நெஞ்செலும்பு வாங்கி எல்லோரும் உட்காந்து சாப்பிடணும்னு தோணுது. எங்கேயும் போக முடியல. பாருங்கள், இவன் தான் எங்கள் அண்ணன். வாழையாறில் காவல் பணியில் இருக்கிறேன். நான் கோயம்புத்தூரில் காவல் பணியில் இருக்கிறேன். இதுக்கடையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறையில் வரையில் சேட்டு பிள்ளைகளோட நான் வந்து பார்த்தேன். அவங்க கூட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னாங்க, பாடியை நல்லா ஃபிட்டாக தானே வச்சுருக்கிற, நீ ஏன் போலீஸில் சேர்ந்துடக்கூடாதுன்னு கேட்டாங்க. சரி சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் போலீஸில் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கேப்டன் மாதிரி நல்ல பேரெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு வணக்கத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனி அடுத்தது எப்போ போலீஸ் செலெக்ஷன் வந்தாலும் போலீஸ் செலெக்ஷன்லாம் சேர்ந்துட வேண்டியது தான். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட கேட்டேன், போலீஸ் செலெக்ஷனில் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டேன். உயரம் தாண்டணும், நீளம் தாண்டணும், அதுக்கப்புறம் நல்லா மோப்ப சக்தியெல்லாம் இருந்தால் உங்களையெல்லாம் வந்து இப்போ வந்து போலீஸில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம நாட்டு இனத்தையும் பெருமை தேடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கவர்மெண்ட்டே எங்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சு எங்களை வந்து சேர்த்துது. அப்படிங்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்துக்கலான்னு இருக்கிறோம். இதுதான் இப்போ முடிவு பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்த செலெக்ஷனுக்கோசரம் பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் எங்கெல்லாம் சேர்ந்து பேசலாம், எங்கேயாவது பஸ்ஸில் ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி போகிற மாதிரியா இருக்குது நிலமை. இந்த வெளிநாட்டு ராட்டு வில்லர் போன்றவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கடிச்சு வச்சு எங்கே போனாலும் மாஸ்க் போட சொல்கிறாங்க. அப்புறம் நாங்களும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் திருநெல்வேலியில் எங்களுக்காக ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு ஒருத்தர். அந்த விருந்தில் இந்த வருஷம் போய் கலந்துக்கலான்னு இருக்கோம். அதில் விருந்தில் நான் போய் கலந்துக்கிட்டு எல்லாத்தோடையும் பேசிட்டு அடுத்த செலெக்ஷன் வரும்போது நாங்கள் வந்து போலீஸில் சேர்ந்துடலாம்ட்டு தான் இருக்கோம். எங்களுக்கும் பெருமை. எங்களுடைய சிறப்பு அம்சங்களை நாங்கள் நாட்டு மக்களுக்கு காண்பிக்கிறதுக்கு அதுவும் ஒரு நல்ல வழியாக இருக்கும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இதை அலெக்ஸுங்கிற முறையில் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுபோல் எங்களைய உங்களுடைய வீட்டு காவல் பணியில் அதிகமாக ஈடுபடுத்துங்க. எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தாருங்க. எங்களுடைய பணியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி உள்ளவங்க நாங்கள். அதனால் உங்களுடைய வீடுகளில் எங்களை நீங்கள் எடுத்து வளர்த்துறோன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்பினேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும்பொன்னே பித்தளையா, தவறாம நான் நினைச்சேன் நேரில் வந்த ஆண்டவனே.